நிறைய கம்பெனிஸ்ல இந்த கொஸ்டினை கேட்குறாங்க 2 சம்னு. இதுக்கான சொல்யூஷன் 2 மெத்தடில் இருக்குது. நீங்கள் இந்த கொஸ்டினை படித்தவொடனே சிம்பிளாக அதில் கொடுத்துருக்க மாதிரி 2 நம்பர் ஆட் பண்ணால் உங்களுக்கு டார்கெட் கிடைக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் போனீங்கன்னா பிக் ஆஃப் n ஸ்கொயர்ன்ற சொல்யூஷனுக்கு போவீங்க. அதாவது ஒரு நெஸ்டட் லூப் கிரியேட் பண்ணிப்பீங்க. ஐன்ற லூப்பில் 2, 7, 11 எலமெண்ட்ஸும் ஜேன்ற லூப்பில் 7, 11, 15 எலமெண்ட்ஸும் லூப் பண்ணிப்பீங்க. 2 நம்பரையும் ஆட் பண்ணி பார்த்து டார்கெட் எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணிப்பீங்க. இந்த ப்ராப்ளமை வேறு சைட்லேருந்து அப்ரோச் பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட ஆல்ரெடி இங்கே 4 நம்பர் கொடுத்துட்டாங்க. இப்போது இந்த 4 நம்பருக்குமே ஒரு பேர் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அதாவது 2க்கு என்ன பேர் இருந்துச்சுன்னா அது 9 கிடைக்கும். 2க்கு 7 இருந்துச்சுன்னா 2 + 7 9 கிடைக்கும். 15க்கு -6ன்ற நம்பர் இருந்துச்சுன்னா 9 கிடைக்கும். ஸோ எல்லா நம்பருக்குமே ஒரு பேர் இருக்குது. ஆனால் அந்த பேர் இந்த அரேக்குள்ளே இருக்கா அப்படின்ற மைண்ட் செட்டில் யோசிச்சு பாருங்கள். ஹேஷ்மேப் ஐடியா கிடைக்கும். நம்ம ஒரு எலமெண்ட்டாக போய் பார்க்கும்போது இப்போ இந்த ஹேஷ்மேப்பில் என்ன சேவ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 இருக்குது. 2ஓட பேர் என்னென்னா 7. இப்போது நம்ம 2ஓட இண்டெக்ஸ் என்ன 0. ஸோ நம்ம ஹேஷ்மேப்பில் 7, 0 அப்படின்னு சேவ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு 11. 11ஓட பேர் என்னென்னா -2. ஏன்னா 11 - 2 = 9. இப்போ 11ஓட இண்டெக்ஸ் 1. ஸோ அதை அப்படியே சேவ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு 15. 15ஓட பேர் வந்து -6. 15ஓட இண்டெக்ஸ் வந்து 2. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹேஷ் மேப்பில் அந்த எலமெண்ட்டோட பேரையும் அந்த எலமெண்ட்கான இண்டெக்ஸையும் சேவ் பண்ணிப்போம். இப்போ நம்ம 7 போகிறோம். 7 போகும்போது ஆல்ரெடி 7ஓட பேர் என்னென்னா 2. 2ன்றது டிக்ஷனரியில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இருக்கிறதுனால அதோட இண்டெக்ஸ் என்ன, 7ஓட இண்டெக்ஸ் என்ன 0. அப்போது கரண்ட் இண்டெக்ஸ் வந்து 3யும் ஆல்ரெடி நமக்கு வேல்யூவில் இருக்க 0வும் ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா 0,3 தான் ஆன்சர். சூடோ கோடில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஹேஷ் டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த நம்பர் அரேக்குள்ளே இருக்க ஒரு எலமெண்ட்டாக ஃபார் லூப் வழியாக ஐட்ரேட் பண்ணிட்டு போகிறோம். அப்படி போகும்போது அந்த ஹேஷ் டேபிளில் அந்த டார்கெட் மைனஸ் நம்பரோட வேல்யூ சேவ் பண்ணிப்போம். சேவ் பண்ணிவிட்டு அதோட இண்டெக்ஸை அதோட கீ வேல்யூ பேராக க்ரியேட் பண்ணிப்போம். பட் நம்ம இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணணும். ஆல்ரெடி அந்த வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு ஆல்ரெடி அந்த நம்பர் இருந்துச்சுன்னா ஹேஷ் டேபிளில் அந்த எலமெண்ட்டோட இண்டெக்ஸும் கரண்ட் இண்டெக்ஸும் ரிட்டர்ன் பண்ணுறோம். இதை ரன் பண்ணோன்னா we'll get the output.